வணக்கம். மே 15, 2026. இன்னைக்கான ட்ரேடிங் செஷன் எப்படி இருக்க போகுதுங்கிற இந்த ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். சும்மா நம்பர்ஸை மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கை புரிஞ்சுக்க போறோம். மார்க்கெட் இன்னைக்கு எந்த பக்கம் போகும், எங்கெல்லாம் நமக்கு வாய்ப்புகள் காத்திருக்கு, இதையெல்லாம் டேட்டாவோட ரொம்ப தெளிவா இந்த அனாலிசிஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஃபுல் ஃபோக்கஸோட கவனிங்க. நம்ம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நான் செபில பதிவு செஞ்ச ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த அனாலிசிஸ்ல நாம பார்க்க போற தகவல்கள், நம்பர்ஸ், ஸ்ட்ராட்டஜி எல்லாமே முழுக்க முழுக்க உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுல எப்பவுமே ரிஸ்க் இருக்கு இல்லையா? அதனால எந்த ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்க உங்க சொந்த அனாலிசிஸை கண்டிப்பா பண்ணணும். இல்லனா உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிடுங்க. சரி, இப்போ டேட்டாக்குள்ள ஜம்ப் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த பேஸ்லைன் நம்பர்ஸை கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். நேற்றைய மார்க்கெட் க்ளோசிங் டேட்டாவை கவனிச்சிங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் 23,730லையும் நிஃப்டி ஃபியூச்சர் 23,689லையும் முடிஞ்சிருக்கு. பார்க்கறதுக்கு இது சாதாரண எண்கள் மாதிரி தெரியலாம். ஆனா இந்த ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மார்க்கெட்டோட தற்போதைய சென்டிமெண்ட்டா ரொம்ப தெளிவா நமக்கு காட்டும். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஸ்பாட்டுங்கிறது இப்போதைய ரியல் மார்க்கெட் வேல்யூ. ஆனா ஃபியூச்சருங்கிறது ட்ரேடர்ஸ் மார்க்கெட்டை எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு கணிச்சு வைக்கிற விலை. இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பை புரிஞ்சுக்கிட்டாலே ட்ரேடர்ஸ் மார்க்கெட் மேலே போகும்னு நம்புறாங்களா இல்லை சரியோன்னு பயப்படுறாங்களாங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரெண்டு க்ளோசிங்கையும் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு எக்ஸாக்டா 40 பாயிண்ட் பிரீமியம் கிடைச்சிருக்கு. இந்த 40 பாயிண்ட்ங்கிறது சும்மா ஒரு நம்பர் இல்லைங்க. இது மார்க்கெட்ல இன்வெஸ்டர்ஸ் எவ்வளவு தூரம் பாசிட்டிவா இருக்காங்கன்னு காட்டுற ஒரு இண்டிகேட்டர். பொதுவா பிரீமியம்னா என்ன? பயர்ஸ் மார்க்கெட் இன்னும் மேல போகும்னு உறுதியா நம்பி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை கொடுக்கவும் ரெடியா இருக்காங்கன்னு அர்த்தம். சோ இந்த 40 பாயிண்ட்ஸ் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, பயர்ஸ் ரொம்பவே அக்ரெசிவா இருக்காங்க, இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு நல்ல மொமெண்டம் இருக்க போதுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சிக்னல் பண்ணுது. இது இன்னைக்கான கிரிட்டிக்கலான ட்ரேடிங் பவுண்டரிஸை ரொம்ப சூப்பரா நமக்கு காட்டுது. மேல மார்க்கெட் போச்சுன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ், அதாவது சீலிங் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 23,865. அதே சமயம் கீழே இறங்குச்சுன்னா அதை தாங்கி பிடிக்கிற சப்போர்ட், அதாவது தரைப்பகுதி 23,513ல இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ரூமுக்கு எப்படி கூரையும் தரையும் எல்லைகளோ அதே மாதிரி தான் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு இந்த ரெண்டு லெவல்ஸும். மார்க்கெட் அந்த 23,865 ரெசிஸ்டன்ஸ் நெருங்கும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். அங்கிருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம், இல்ல அதை உடைச்சிட்டு ஒரு பெரிய பிரேக் அவுட் கொடுக்கலாம். அதே மாதிரி தான் 23,513 சப்போர்ட்டை தொடும்போதும் மார்க்கெட் திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகுதான்னு நம்ம ரொம்ப உன்னிப்பா வாட்ச் பண்ணணும். இன்னைக்கு மொத்த ஆட்டமும் இந்த ரெண்டு லெவல்ஸ்குள்ள தான். இப்போ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்துக்கு வருவோம். இந்த சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போறோம்? மே 19 எக்ஸ்பைரியை ஃபோக்கஸ் பண்ணி அட் தி மணி, அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக் பிரைஸான 23,680, அப்புறம் 23,700, இது ரெண்டுலையும் தான் நாம இன்னைக்கு கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். நீங்க கேட்கலாம், ஏன் குறிப்பா இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்குகள்னு? ஏன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல டெல்டா வேல்யூ இந்த ஏடிஎம்ல தான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதோட விலையும் ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகும். மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸை உடைச்சா கால் ஆப்ஷனையும், சப்போர்ட்டை உடைச்சா புட் ஆப்ஷனையும் நம்ம செலக்ட் பண்ணணும். சரியான நேரத்துல இந்த சரியான ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பிடிக்கிறதுல தான் நம்ம ப்ராஃபிட்டே அடங்கி இருக்கு. மார்க்கெட் மேல போனாலும் சரி, கீழே இறங்கினாலும் சரி, நம்மளோட கால் அல்லது புட் ஆப்ஷன்ஸ்ல 40 பாயிண்ட்ஸ்ல ஆரம்பிச்சு 176 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு டார்கெட்டை ஹிட் பண்றதுக்கான பொட்டென்ஷியல் ரொம்பவே பிரகாசமா இருக்கு. இந்த 176ங்கிறது ஏதோ குத்துமதிப்பா சொல்ற நம்பர் இல்லைங்க. மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி, அப்புறம் நிஃப்டியோட ஆவரேஜ் மூவ்மெண்ட், இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி எடுத்த ரொம்ப ஆக்யூரேட்டான டார்கெட் இது. நல்ல வால்யூமோட மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சுன்னு வைங்களேன், இந்த 176 பாயிண்ட்ஸ் டார்கெட்டை ரொம்ப ஈஸியாவே நம்ம அச்சீவ் பண்ணிட முடியும். ஸோ அந்த மொமெண்டத்துக்காக நம்ம வெயிட் பண்ணி கரெக்டா என்ட்ரி கொடுக்கணும். ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இந்த ஸ்ட்ராட்டஜியில நாம கண்டிப்பா ஒரு 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணியே ஆகணும். இதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. ஏன்னா மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கிறத விட நம்ம கேபிட்டலை பாதுகாக்கிறதான் ஃபர்ஸ்ட் ரூல். திடீர்னு ஏதோ ஒரு நியூஸ் வந்தோ இல்ல பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸோட மூவ்மெண்டாலையோ மார்க்கெட் நமக்கு எதிரா திரும்பினா இந்த 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் தான் ஒரு பெரிய ஷீல்டு மாதிரி நம்மை காப்பாத்தும். எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஸ்டாப் லாஸ் இல்லாம மார்க்கெட்ல ட்ரேட் பண்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 23,865 ரெசிஸ்டன்ஸ், 23,513 சப்போர்ட், இந்த ரெண்டு பவுண்டரிஸ்குள்ள இன்னைக்கு மார்க்கெட் வாலட்டிலிட்டியை நீங்க எப்படி நேவிகேட் பண்ண போறீங்க? லெவல்ஸ் பிரேக் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா, இல்ல முன்கூட்டியே மொமெண்டத்தை கணிச்சு என்ட்ரி ஆவீங்களா? உங்க ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணுங்க. இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படி இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நாலேஜை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அடுத்த அனாலிசிஸ்ல சந்திப்போம். சிறப்பான ட்ரேடிங்கிற்கு வாழ்த்துக்கள்.